கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலர்களுக்கு புகழ்பெற்றது தோவாளை கிராமம். அங்கு வசிப்பவர்களில் பெரும்பாலானோரின் தொழிலே மலர் மாலை கட்டுவதுதான். கேரளா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு மலர்களும் மாலைகளும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மற்ற பகுதிகளிலும் மலர் மாலைகள் கட்டினாலும் தோவாளை கிராமத்திற்கென்று ஒரு தனிச்சிறப்பு உள்ளது. அதுதான் மாணிக்க மாலை. மாலையின் அமைப்பை பார்த்து மாணிக்கம் போல் உள்ளதாக திருவிதாங்கூர் மன்னர் கூறிய பிறகு மாணிக்க மாலை என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. அரளி, ரோஜாப்பூ, நொச்சி இலைகளை கொண்டு வரிசை வரிசையாக மலர்களை தொடுத்து பின்னல் வடிவில் மாணிக்க மாலை கட்டப்படும் கலையை பார்ப்பதே ஒரு கண்கொள்ளா காட்சிதான். கடந்த 2019ஆம் ஆண்டு பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் மாமல்லபுரத்திற்கு வருகை தந்திருந்தனர். அப்போது தோவாளையைச் சேர்ந்த வனிதா ஸ்ரீ அவர்களின் முன்பு மாணிக்க மாலையை கட்டி அசத்தினார். அதன் சிறப்புகளை சீன அதிபருக்கு பிரதமர் மோடி விளக்கி கூறினார். திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோயில் மூலவருக்கு அணிவிப்பதற்காக தோவாளையில் இருந்தே தினமும் மாணிக்க மாலை செல்கிறது. கோயில் விழாக்கள் மட்டும் இன்றி திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கும் மாணிக்க மாலையை மக்கள் விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். இவ்வளவு சிறப்பு பெற்ற மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு வழங்கி மேலும் பெருமை சேர்த்துள்ளது மத்திய அரசு. மாணிக்க மாலைக்கு புதிய அங்கீகாரம் கிடைத்துள்ளதால் குமரி மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் உள்ளனர். இந்த நிலையில் பாரம்பரியமாக மாணிக்க மாலை கட்டி வரும் வனிதா ஸ்ரீயை கன்னியாகுமரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் ஷீலா ஜான் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பேட்டியளித்த வனிதா ஸ்ரீ குளிர்பதன அறைகள் மூலம் மலர்களை பதப்படுத்தி பயன்படுத்தும் பயிற்சியை அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்த மாலையை ரொம்ப நுணுக்கமா செய்யும் போது ரொம்ப நேரம் பிடிக்குது, அது வாடதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 5-6 பேர் சேர்ந்து இருந்து கட்டினாதான் ஒரு ஆர்டரை சீக்கிரமா முடிக்க முடியும். இது எது ஒரு பெரிய ஆர்டர் வருதுன்னா நிறைய பேர் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு போகணும்னா கொஞ்சம் குளிர்பதனம் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எங்களுக்கு தெரியல. ஸோ அது கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தரணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். இது குறித்து பேட்டியளித்த தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் ஷீலா ஜான் மாணிக்க மாலை கட்டும் தொழிலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த தொழில் ஒரு குறிப்பிட்ட அதிகமாக இப்போ பயிற்சி பெற்றவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதை திறன் பயிற்சி ஸ்கில் ட்ரைனிங் மூலமாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு மூலம் கண்டிப்பாக செயல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செடியில் இருந்து பறிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் வாடினாலும் அம்மலர்களால் தோவாளை மக்களின் வாழ்க்கை மனம் கமிழ்கிறது. மாணிக்க மாலை கட்டுவது ஒரு கலை போன்றது. தற்போது அருகி வரும் இந்த கலையை, தற்போது அழிந்து வரும் இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே தோவாளை கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது.